வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைட்டாக இப்போ வந்துட்டு நம்ம மூணார் தாங்க கிளம்ப போகிறோம். இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. கரெக்டாக 5 o'clock கிளம்பலாம் பிளானு. இப்போ வந்து 6 o'clock ஆகிடுச்சு. ஓகேங்க, இப்போ கிளம்பலாம். கோப்ரோ வியூக்கு போகலாம். 3, 2, 1. நம்ம இனேஷன் ப்ளஸ் அண்ணா சொல்லுவார்ல, மாசின் நிலப்பரத்துக்கு அன்போடன் வர வைக்கிறேன். அது மட்டும் நான் மாசின் நிலப்பரத்துக்கு என்னை திருச்சிராப்பள்ளியே வர வைக்கிறேங்க. ஏன்னா திருச்சிராப்பள்ளி ஃபுல்லாகவே பதாசா கிடைக்கும். நோண்டி போட்டு குழி அங்கே இங்கேன்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒரு குழியும் அப்படியே உள்ளார ஒரு டயரை போய் முழுங்குற அளவுக்கு இருக்குங்க. அங்கே பாருங்கள், அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதுமாரி திருப்பி வந்துட்டு அது ஏதாவது பஸ்ஸு ஏதாச்சும் ராரி இல்லை ஏதாச்சும் மாட்டோம், அது காசு செலவு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னத்து செத்துருப்பாங்க 3 பேர். இங்கே பாருங்க, சொல்லலை எல்லா பெரிய குழியாக இருக்குது பாருங்கள். வா, ஏதோ இந்த வண்டிங்களை வச்சுருக்கனால தப்பிக்கிறோம். இதே சூப்பர் பைக்ஸ்னு வச்சுருக்கோம். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, மட்டா திடீர்னு அடிவாங்க, போயிட்டு சர்வீஸ் சென்டரில் போய் ஒரு வாட்டியும் கொடுத்து ஒரு பார்ட்ஸும் மாற்றிக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். சரிங்க, இன்னும் பெட்ரோல் ஃபில் பண்ணல. நம்ம போய் பெட்ரோல் ஃபில் பண்ணோம். எம்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு பட்டு மூணார் கிளம்புனா, இங்கேருந்து மூணார் வந்து 290 kilometers, கிட்டத்தட்ட எவ்வளோ ஹவர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 hours 25 minutes காட்டுது. ஏன் அவ்வளோ நேரம் காட்டுதுன்னா, மழை இருக்காங்களா அங்கேனா ரெட் ஜோன். ஆமாம், இங்கிட்டு ரெட் ஜோன் இல்லையாம்மா. பார்ப்போம், மணப்பாறையிலேருந்து மழை பிடிக்குன்னு கூகுள் மாதாஜி சொல்லியிருக்கு. அதே மட்டும் மழை பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகவும், அதே மட்டும் போகிறது வந்து கொஞ்சம் இதாகும். ரெயின் கோட்லேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. க்ளவுஸ் இந்த வாட்டி இருக்குது. க்ளவுஸ் போட்டிருக்கலாம். கொஞ்சம் ஹைவேக்கு போய்க்கலாம். டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6:08, கரெக்டாக 6:08 ஆயிடுச்சுங்க. இதுதாங்க எங்கள் திருச்சியோட ஐயப்பன் கோயில், திருச்சிராப்பள்ளிக்கே மெயின். ஐயப்பா காப்பாற்று எல்லாத்தையுமே. ஓகேங்க, இந்த வாட்டி கொஞ்சம் ஃபன்னாக பேசுவோம். ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெய்னிங்காக கொஞ்சம். இந்த வாட்டி எல்லாத்தையும் நான் ப்ளாக் பண்ணுறேங்க. என்னென்ன ஆகுது இந்த வாட்டி, என்னென்ன ரிஸ்க் இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். எந்த ரிஸ்க் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாட்டோம். நம்மளுக்கு எம்டியில் ஒரே ஒன்றாங்க ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட் பிரேக்குன்ட்டு. அது வந்து சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்ததுக்கு அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் ரோட்டாரே போயிடுச்சாங்க. ஏபிஎஸ் ரோட்டாரு அந்த ஒர்க் பண்ணுற அந்த பம்பிங் மிஷினு, அது மாத்திரைக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 ரூபா சொல்கிறாங்க. 15,000 ரூபா ஆகுமா. அது 15,000 மாத்திரைக்கு கோயம்புத்தூர் போனால் ஒரு கடை இருக்குங்க. அங்கே டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸே வச்சு தந்துடுவாங்க. அதே ரேட்டு தான். ஃப்ரண்ட் இருக்கிற ஏபிஎஸ் ரோட்டாரும் மாற்றி தந்துடுவாங்க. பேக்கில் இருக்கிற ரோட்டாரு புதுசாக வச்சு கொடுத்துருவாங்க. அது 15,000 அவ்வளோதான் வருது. பேசாமல் அதே பண்ணிடலாமான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏபிஎஸ் இல்லாமல் ஓட்டுறதுன்னா அங்கே ஒரு கிக்காக இருக்குது. ஆனால் என்ன வாரிக்கையில் இருந்தாலும் அதோட கிக்காக இருக்கும். பார்த்துக்கலாம். கூடிய விரைவில் அதுக்கும் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒர்க் வர போயிட்டுருக்கா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறதா இருக்குது. இதே வந்துட்டு லீவ் போட்டுட்டு அப்படி இப்படி போகிறதா இருக்குது. பார்த்துக்கலாம். நம்ம கூட யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணது. பார்க்காட்டினா ஐ பட்டன் கொடுக்குற மேலே லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வேறு லெவல். அதுனா ஃபஸ்ட்டு டைமுங்க கோப்ரோ எடுத்துகிட்டு அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போனதுங்க. இதெல்லாம் வாய்ஸ் ஓவரே கொடுக்கல, நம்ம டேரெக்டாக பேசுகிறோம். எப்படி இருக்குன்னு மட்டும் வாய்ஸ் கிளாரிட்டி அது எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிவிக்க விடுங்க. சரிங்க, நான் ஹைவே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன், திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5 o'clock கிளம்புறதா பிளானிங்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சில பேர் காலத்தினால. அதனால் வந்துட்டு இப்போ கரெக்டாக 7 o'clock ஷார்ப்பாக 7 o'clock எடுத்தாச்சு இப்போ வண்டியை. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா திண்டுக்கல் அதுக்கு மணப்பாறை ரூட் வழியானா போயிட்டுருக்கோம். இப்போ மணப்பாறை போயிட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா நடுவில் எங்கேயும் நிப்பாட்ட வேணாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னால 70 ஸ்க்ரூசிங் இதை செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூசிங் ஸ்பீடை வந்து 70 செட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருவோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. 7 o'clock மட்டுமே தெரியல. இப்போனா மார்னிங் 6 o'clock 5:40 மட்டும் தெரியுது. நல்லாயிருக்கு கிளைமேட்டு. அடிக்கடி ட்ரிஸ்லிங் ஆகிட்டுருக்கு. ரெயின்
அப்பப்போ வந்துட்டுருக்கு. பரவாயில்ல வரட்டும்னு விட்டாச்சு. அதோடய நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட ரைடை. அங்கே வேறு கேரளாவில் வேறு ரெட் ஜோனுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் அடித்து விசாரிச்சுட்ருக்காங்க. அங்கிட்ட ரெட் ஜோனு பார்த்து போ, பொறுமையாக போ அப்படின்ட்டு. காலையிலேருந்து எஸ்எம்எஸ்ஸு, ஒரே ஃபோன் காலு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே அக்கறையாக இருக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக இப்போ வந்துட்டு மணப்பாறை வந்துட்டு இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ். இப்போ பாதி தூரம் வந்தாச்சு, 10 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு, இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து திண்டுக்கல் போனோம். திண்டுக்கல் அங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ். மொத்தம் இப்போ வந்துட்டு இப்போ ஓட்டுற மட்டுமே 100 கிலோமீட்டர்ஸ் ஆயிரும். அங்கேருந்து மூணார் போகிறது 150 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஓகே, போயிட்டுருக்கோம். இன்னும் டிஃபன் சாப்பிடல, டிஃபன் வேறு சாப்பிட்ணும். கிளைமேட் வேறு தாறுமாறாக இருக்கா, செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. ஆனால் சூரிய பவன் தாங்க இன்னும் வரைக்கும் காணும். சூரிய பவன் மட்டும் அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் தலையை காட்டிட்டு போனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவர் இல்லை, அவரை பார்க்காம என்னவோ மாட்டோம் இருக்குங்க ரைடு. அவர் பார்த்தோன்னா கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும், குசு குசுன்னு இருக்கும். இங்கேப்பா ஜில்லுன்னு காற்றுங்க காலையில் நேரத்தில். இந்த மாட்டோம் ரைடுனா போய் 1 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் ரைடு போய். அப்பப்போ ரைடு போனேன். அது ரைடு வந்துட்டு சும்மா ஷார்ட்னானுங்க. இது நாங்கள் ரியல் ரைடு போயிட்டு அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டோட அந்த மாட்டம் இருக்கணுங்க. நான் போயிட்டு எங்கே போனேன், இந்த இப்போ இது போனேன், சென்னைக்கு போனேன். போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி பேசாமல் ஒரு நாள் ரூம் எடுத்துகிட்டு அங்கே தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்திருக்கலாமான்ட்டு. ஒரு நாள் எதுக்கு போயிட்டு அப்படி என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. சரி ஓகே, அது நம்மளோட இது. போயிட்டு வந்துட்டோம். இன்னொன்று வாட்டினா போனால் சென்னையே சுற்றி பார்த்துட்டு வருவோம். சென்னையில் வேறு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்கள வேறு போய் பார்க்கலான் இருக்கேன். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் போய் முடிக்கணும் சென்னையில். செகண்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு அந்த வேத்துக்கோட்டானா வேணால் கோயம்புத்தூர் கிளம்பி போவேன். ஏன்னா கோயம்புத்தூரில் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு அதை கேட்கணும். கேட்டுட்டு அதை கொஞ்சம் முடிக்கணுங்க. அரே வா கிளைமேட்னாங்க. இதோட கிளைமேட் வந்து கேரளா சைடில் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த நாங்கள் போன வாட்டி போனப்போ சரியான மழை, சரியான ஃபாகி. இந்த வாட்டி வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரில. இந்த வாட்டி ஃபாகியாக ரொம்ப இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் போன வாட்டி கேரளா போனப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரெயின் வந்துருங்க. மழை பெஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வாட்டி மழை பெஞ்சிட்டு அதே மட்டும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஃபாக் இருந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் வெயில் அடிக்குங்க. வெயில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் வெயில் அடிக்குங்க. அந்த நிறைய எங்களோட ரைடிங் கியர்ஸு நிறையா இது நாங்கள் மலையில் போய் மலையில் நனைஞ்சிச்சு. அதெல்லாம் வந்துட்டு எப்படி காய வச்சோன்னா திடீர்னு வெயில் அடிக்குமா, அந்த வெயிலில் நாங்கள் டக்குன்னு காய வைப்போமா அப்படியே காஞ்சிருங்க. அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். அப்போ எந்த அளவுக்கு வெயில் அடிக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ எம்டி மேலே வந்து சரியான லோடுங்க. எவ்வளோ லிட்டர் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்னால் நம்ம ஃபில் பண்ணலாங்க. சும்மா காட்டு டேங்க் ஃபுல்லுன்ட்டு நம்ம 7 லிட்டர்ஸ்னால் ஃபில் பண்ணியிருக்கோம். 7 லிட்டர் போட்டிருக்கோங்க. 7 லிட்டரு போதுமான அளவுக்கு இருக்குது. போயிட்டு அங்கே வேணால் மேற்கொண்டு பெட்ரோல் சப்போஸ் இதாக இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு வேணால் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பின்னாடி லக்கேஜ் கட்டுற கேரியர் இருக்குல்லங்க, பார்த்தீங்கன்னா அசந்துரிங்க. எம்டி போட்டு கட்டுன்னு கட்டி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட அதே வந்து பாதி ஹைட்டு வந்துருச்சு ஒரு ஆள் உட்கார ஹைட்டுக்கு. அந்த அளவு கட்டிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். எம்டியில் இந்த வாட்டி ஃபுல் லோடுங்க. எவ்வளோ மைலேஜ் தரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆல்ரெடி நான் பாரத்தில் நாங்கள் இந்த வாட்டி பெட்ரோல் போட்டிருக்கேன். பாரத்தில் வந்து நார்மல் பெட்ரோல் தான் போட்டிருக்கேன். 7 லிட்டர்ஸ் போட்டிருக்கேன். எவ்வளோ தருதுன்னு பார்ப்போம் இந்த வாட்டி மைலேஜ். ராஜா மாட்டம் இருக்குது எம்டி. ஆல்ரெடி பாரத்தில் ஸ்பீடு போட்டப்போ 57 கிடச்சிச்சு. ஸ்பீட்லாம் போடலான்னு நினச்சாங்க, ஸ்பீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதெல்லாம் வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு பாரத்தில் வந்து ஸ்பீடு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக பெட்ரோல் முடியிற நிலமை. அதெல்லாம் வந்துட்டு எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டாச்சுங்க. சரி, நான் திண்டுக்கல்லும் மணப்பாறை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா நிறையாவது பேச வேணாம். நம்ம மூணாரில் போய் சந்திப்போங்க. மூணார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட மூணார் போய் 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. மூணார் இந்த வாட்டி எப்படி இருக்குது, என்ன அழகாக மாறி இருக்குது, என்ன பியூட்டின்னு பார்ப்போம். போன வாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம், இந்த வாட்டி வந்துட்டு நம்மளை மேனுவலாக நம்மளே பேசுகிறோம். பார்ப்போம் வாங்க. தாறுமாறுன்னு தக்காளி சோறுன்னு இந்த வாட்டி ஆக்குவோம். மூணாரையே தெறிக்க விடுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. எனக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக